வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி தொடக்கம். அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்டோர் பேச்சு. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரால் மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிக்கும் பதற்றம். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி. போர் உக்கிரமாவதால் தாறுமாறாக சரியும் தங்கம் விலை. சவரனுக்கு 1280 ரூபாய் குறைவு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன்? சிபிசிஐடி போலீசாரிடம் நீதிபதி கேள்வி. அரசு சேவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், திராவிட மாடல் ஆட்சியில் 336க்கும் மேற்பட்ட அரசு சேவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.16 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் 3 மணி நேரத்தில் வங்கி கணக்குகளில் நிதி வரவு வைக்கப்பட்டது அரசின் தொழில்நுட்ப சாதனை எனவும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதாரமாக 11.19% வளர்ச்சியுடன் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்பதாக தெரிவித்தார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான போர் 7ஆம் நாளை எட்டியுள்ளது. இஸ்ரேல் இன்று தெஹ்ரான் உள்ளிட்ட ஈரான் தலைநகர் மீது மிக பெரிய தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரானும் வளைகுடா நாடுகள் சைப்ரஸ், துருக்கி, அஜர்பைஜான் உள்ளிட்ட பல நாடுகளை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடைந்துள்ளது. ஈரான், ஈராக் எல்லையில் உள்ள இந்த படைகள் ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து விவாதித்துள்ளனர். இதனால் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போரால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த போரால் உலக அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நிலவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. அதுவும் அடுத்த 30 நாட்கள் மட்டும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. ஏற்கனவே கடலில் சிக்கி தவிக்கும் எண்ணெய் விநியோகத்தை சீராக்கவும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக இந்த குறுகிய கால அனுமதி வழங்கப்படுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீதான கடுமையான வரி விதிப்பால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. போர் காரணமாக பங்குச் சந்தை வீழ்ச்சி அடைந்து வருகிறது. அதே நேரத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இதனால் தங்கம் விலை கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. போர் தொடங்கிய முதல் நாளில் தங்கம் விலை உச்சம் தொட்ட நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் விலை குறைந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் சென்னையில் இன்று தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. கிராமிற்கு 160 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும், ஒரு சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 290 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன் என சிபிசிஐடி போலீசாரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோருக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் கடந்த 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி காவலாளியை கொலை செய்து முக்கிய ஆவணங்களை கொள்ளையடித்த வழக்கில் சயான் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு ஊட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசாரும் ஆஜராகினர். இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது.
வழக்கு விசாரணைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வாளையார் மனோஜ் மட்டுமே ஆஜரானார். அப்போது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன் என்று சிபிசிஐயிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை அடுத்து வழக்கு விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்க மாநிலத்திற்கு மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதமே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் உட்பட பல்வேறு மாநில ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், நாகாலாந்து, பீகார் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆளுநர்களை மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த் போஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்திருந்த நிலையில் அம்மாநிலத்திற்கு தமிழக ஆளுநர் RN ரவி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கேரள ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் போட்டியிட OP ரவீந்திரநாத் விருப்ப மனு அளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்குவதற்கான அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலையில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட 10,000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் திமுக சார்பாக போடி தொகுதியில் முன்னாள் முதல்வர் OPS போட்டியிட அவரது மகன் OP ரவீந்திரநாத் விருப்ப மனு கொடுத்துள்ளார். அதேபோல் போடி மற்றும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் OP ரவீந்திரநாத் போட்டியிட விருப்ப மனு கொடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி ஆகிய 3 தொகுதிகளில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட விருப்ப மனு தெரிவித்துள்ளனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் OPS மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் நாளை OPS தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் 50,000 பேர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசின் திட்டங்களால் முதலமைச்சரை தாயுமானவர் என பொதுமக்கள் அழைப்பதாக மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், திருநங்கைகளுக்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். சென்னையில் சாலையோரம் வசித்த மக்களுக்கெல்லாம் இரவு காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசுகையில், ஒன்றிய அரசின் உதவியோடு பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் கடலின் வளங்களை சூறையாட நினைக்கும் நேரத்தில் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் திட்டங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே டூரிஸ்ட் வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தாந்தோணி வாய்க்கால் பாலம் பகுதியில் இருந்து உடுமலை நோக்கி டூரிஸ்ட் வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதேபோல் தாந்தோணி நோக்கி இருசக்கர வாகனம் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக டூரிஸ்ட் வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தாந்தோணி பகுதியை சேர்ந்த துரைசாமி, அவரது மனைவி உஷாராணி மற்றும் அவரது 5 வயது மகன் துருவன் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த உடுமலை காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களது 5 வயது மகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு சென்னை OMR சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சென்னை OMR சாலை செம்மஞ்சேரியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது மாணவிகளின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. ஆடை அலங்கார அணிவகுப்பு, நகை தயாரித்தல் மற்றும் மெஹந்தி முக ஓவியம் மற்றும் ஃபேஷன் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு சென்ட் ஜோசப் கல்வி குழும தலைவர் P. பாபு மனோகரன் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் கௌரவித்தார். மேலும் அவரது நேர்மையை போற்றும் வகையில்
20,000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். அப்போது கல்லூரி பேராசிரியர்கள், மாணவிகள் என அனைவரும் எழுந்து நின்று தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு மரியாதை செலுத்தினர். விழாவின் ஒரு பகுதியாக பேராசிரியர்களும் மாணவிகளும் டிஜே இசைக்கு ஏற்ப நடனமாடி உற்சாகமாக மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. எடப்பாடி தாவான் தெருவில் காளியம்மன் முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் மாசி திருவிழா கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் தீக்குண்டம் அமைக்கப்பட்டது. அப்போது விரதமிருந்த பக்தர்கள் கரகத்துடன் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் பக்தர்கள் பொங்கல் வைத்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் வழிபாடு நடத்தினர். இதில் சேலம், எடப்பாடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே வடகரை பள்ளி வாசலில் ரம்ஜான் மாதத்தில் 15வது நாள் இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு நோன்பு கஞ்சிகள் வழங்குவது பழக்கமாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த விவசாய குடும்பம் கடந்த 4 தலைமுறைகளாக ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வடகரை அல்ஜாமியா பள்ளி வாசலில் தொழுகை நடத்தும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு குளிச்சார் கிராமத்தை சேர்ந்த நாகராஜன் என்ற விவசாய குடும்பத்தினர் ரம்ஜான் மாதத்தின் 15வது நாளில் வருடம் தோறும் நோன்பு கஞ்சி வழங்கி வருகின்றனர். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நாகராஜனின் கொள்ளு தாத்தா கோவிந்தசாமி பிள்ளை ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சி வழங்க முன்வந்தார். பின்னர் இந்த பணியை அவரது குடும்பத்தினர் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே சமூக நல்லிணக்க பணியை பாராட்டும் விதமாக நாகராஜன் குடும்பத்தினரை பள்ளி வாசலுக்கு வரவழைத்து ஜமாத்தார்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். மயிலாடுதுறை அருகே வெள்ளை விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேகம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பண்டாரவாடை கிராமத்தில் வழியென செல்வோரை விழியென காக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஞானசக்தி வெள்ளை விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 2 அரை அடி உயரமுள்ள ஒரு மார்பிள்ஸ் கல்லால் ஆன விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 41 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், கோ பூஜை, விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேல தாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 5 நாட்களுக்கும் மேலாக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா தாளடி பருவத்தில் 1,70,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்ட நிலையில் தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. இதனிடையே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் 184 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை 50% நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் கொள்முதல் நிலையங்களில் இருந்து கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பற்றாக்குறையால் மூட்டைகளை கிடங்குகளில் இறக்குவதற்கு காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 1,20,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் 50,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொள்முதல் நிலையத்தில் இருந்து லாரிகளில் ஏற்றப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்குகளில் இறக்குவதற்கு காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் லாரி உரிமையாளர்கள் கடும் அவதி அடைவதாக மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர்.
ஒரு நாளைக்கு 100 லாரிகளில் இருந்து மட்டுமே நெல் மூட்டைகள் கிடங்குகளில் இறக்கப்படுவதாகவும், இதனால் சித்தர்காடு சேமிப்பு கிடங்கு, பெருஞ்சேரி, மாணிக்க பங்கு, குணத்தலப்பாடி, தலை ஞாயிறு, சர்க்கரை ஆலை உள்ளிட்ட இடங்களில் 5 நாட்களாக நெல் மூட்டைகள் இறக்கப்படாமல் லாரிகள் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். போதிய சுமை தூக்கும் தொழிலாளர்களை அதிகாரிகள் நியமிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர்கள், 5 நாட்கள் ஒரே இடத்தில் லாரிகள் முடங்கியுள்ளதால் டிரைவர்களின் தினசரி செலவுகள் போன்றவற்றால் லாரி உரிமையாளர்களுக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். லோடுகளுடன் 5 தினங்களாக நிற்கிறது. இது சார்பாக நாங்களும் பல முறை உயர் அதிகாரிகளிட்ட சொல்லிட்டோம். அவங்க ஆனால் அது சம்பந்தமாக இது நாள் வரைக்கும் இறக்குவதற்கான பணியை மேற்கொள்ளல. இதை மக்களும் லாரி உரிமையாளருடைய பாதிப்பை தெரியணுங்கிறதுக்காக தான் பத்திரிகையாளர்கள் மூலமா நாங்கள் தெரியப்படுத்துறோம். ஆக 5 தினங்களாக நிற்கக்கூடிய லாரிகளுக்கு அரசு அதிகாரிகளும் அரசும் இதை கண்டுகொள்ளவில்லை. அதை எங்களுக்கு குறுகிய காலத்தில் அன்று ஏற்றி அடுத்த மறுநாள் இறக்கினால் கூட பரவாயில்ல, அது மாதிரி இறக்கி தருவதற்கு வேண்டுகோள் இருக்கத்தான் இந்த மாதிரி நாங்கள் இப்போ நடவடிக்கை மேற்கொள்றோம். மதுராந்தகம் புறவழி சாலையில் 2 சக்கரம் மீது கார் மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து திண்டிவனம் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற 2 சக்கர வாகனம் மீது கார் மோதியது. இந்த விபத்தில் 2 சக்கர வாகனத்தில் வந்த வாசுதேவன், மோனிஷா தம்பதியினருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து இருவரையும் மீட்ட பொதுமக்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே 2 சக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமானது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் இருந்து சிறுமலஞ்சிக்கு இயக்கப்படும் அரசு டவுன் பேருந்து முறையாக இயக்கப்படாததை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வள்ளியூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து சிறுமலஞ்சிக்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை டவுன் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் டவுன் பஸ் முறையாக வராததால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாலை நேரத்தில் பயணிகள் இல்லாமல் காலம் தாழ்த்தி பேருந்து வந்ததால் ஆத்திரமடைந்த சிறுமலஞ்சி பொதுமக்கள் சரியான நேரத்திற்கு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த நாங்குநேரி போலீசார் மற்றும் வள்ளியூர் அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான நேரத்தில் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கிழக்கு காங்கோவில் ரூபாயா கோல்டன் கனிமவள சுரங்கம் இடிந்து விழுந்து 200 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஏராளமான சுரங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. இதனிடையே கடந்த டிசம்பர் மாதம் ரூபாயா நகரில் M23 கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கோல்டான் கனிம சுரங்கத்தில் மிக பெரிய விபத்து ஏற்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மீண்டும் அதே சுரங்கத்தில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுரங்கத்திற்கு அருகே பெய்த கனமழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள், வியாபாரிகள், விற்பனையாளர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பலர் சிக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே விபத்தில் 200 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் நிலச்சரிவில் சிக்கி இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 70 குழந்தைகள் இருந்ததாகவும் காயமடைந்தவர்கள் வடக்கு கிவு மாகாணத்தின் தலைநகரான கோமாவில் உள்ள மருத்துவ வசதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி தொடக்கம். அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், TRV ராஜா உள்ளிட்டோர் பேச்சு. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரால் மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிக்கும் பதற்றம். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி. போர் உக்கிரமாவதால் தாறுமாறாக சரியும் தங்கம் விலை. சவரனுக்கு 1280 ரூபாய் குறைவு.
கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன்? சிபிசிஐடி போலீசாரிடம் நீதிபதி கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.